தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் பிப்ரவரி 1 வரை மிதமான பனிமூட்டம் இருக்கும். ஈரோடு, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் 3 நாட்கள் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்பு. பிப்ரவரி 5ஆம் தேதி கூடுகிறது தமிழ்நாடு அமைச்சரவை. இடைக்கால பட்ஜெட்டிற்கு ஒப்புதல் அளிக்க திட்டம். காங்கிரஸ் கட்சியுடன் மோதல் போக்கு இல்லை என திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி விளக்கம். திமுக கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வரும் எனவும் தகவல். விஜய் எங்களை திட்டும் போது நாங்கள் திட்டாமல் இருக்க முடியுமா என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கேள்வி. ஊடகம் மூலம் அதிமுகவில் இணைக்கச் சொல்லும் நாடகம் வேண்டாம் என ஓபிஎஸ்க்கும் பதில். அவர் எங்களை திட்டும் போது நாங்கள் திட்டாம இருக்க முடியுமா? அவர் அறையிலே வந்துட்டு அரசியல் பண்ணா எப்படி முடியும்? யார்கிட்ட கேட்கணும்? அவர் எப்படி கேட்கணும்? ஊடகம் மூலமா கேட்பாங்க. இவர் கட்சியுடைய நிலைப்பாடு தெரியும். இன்னைக்கு இந்த மாதிரி ஊடகத்தில் பேசி பேசி தான் அவர் இப்படி ஆயிட்டார். யாருடனும் பேரம் பேசவில்லை என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பேச்சு. தேமுதிகவுக்கான அங்கீகாரம் மற்றும் மரியாதையை கேட்பதில் என்ன தவறு எனவும் கேள்வி. நாங்க யார்கிட்டயும் போய் பேரம் பேச வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்லை. யாரிடமும் போய் எங்களுக்கு இவ்வளவு கொடுங்கன்னு கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது. நாங்க நேர்மையோடு கண்ணியத்தோடு எங்கள் உரிமைகளை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சென்னையில் தொடர்ந்து 36வது நாளாக போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்கள் சமவேளைக்கு சம ஊதியம் வழங்கும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என உறுதி. சென்னையில் கொல்லப்பட்ட பீகார் குடும்பத்தின் 3வது உடல் கண்டெடுப்பு. 3 நாட்களாக தேடப்பட்டு வந்த பெண்ணின் உடல் பெருங்குடி குப்பை கிடங்கிலிருந்து மீட்பு. சென்னையில் சவரனுக்கு 4800 ரூபாய் குறைந்த தங்கம் விலை. வெள்ளி விலையும் கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்தது. திருப்பதியில் கலப்பட நெய்யில் பெரும்பாலும் பாமாயில் உள்ளிட்ட தாவர கொழுப்பு இருந்தது உறுதி. மிருக கொழுப்பு, மீன் எண்ணெய் இருந்ததற்கான வாய்ப்பு குறைவு என ஆய்வு முடிவில் தகவல். போலி நெய்யை வாங்கியதால் திருப்பதி கோயிலுக்கு 234 கோடி ரூபாய் இழப்பு. வெள்ளி பொருட்கள், செல்போன் உள்ளிட்டவற்றை லஞ்சமாக பெற்றுக்கொண்டு போலி நெய் வாங்கிய தேவஸ்தான அதிகாரிகள். ஜம்மு காஷ்மீரில் தொடரும் பனிப்பொழிவால் சுற்றுலா பயணிகள் உற்சாகம். இமாச்சல பிரதேசத்தில் சாலைகளில் தேங்கிய பனிக்கட்டிகளை அகற்றும் பணி தீவிரம். தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் பிப்ரவரி 1 வரை மிதமான பனிமூட்டம் இருக்கும். ஈரோடு, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் 3 நாட்கள் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்பு. பிப்ரவரி 5ஆம் தேதி கூடுகிறது தமிழ்நாடு அமைச்சரவை. இடைக்கால பட்ஜெட்டிற்கு ஒப்புதல் அளிக்க திட்டம். காங்கிரஸ் கட்சியுடன் மோதல் போக்கு இல்லை என திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி விளக்கம். திமுக கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வரும் எனவும் தகவல். விஜய் எங்களை திட்டும் போது நாங்கள் திட்டாமல் இருக்க முடியுமா என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கேள்வி. ஊடகம் மூலம் அதிமுகவில் இணைக்கச் சொல்லும் நாடகம் வேண்டாம் என ஓபிஎஸ்க்கும் பதில். அவர் எங்களை திட்டும் போது நாங்கள் திட்டாம இருக்க முடியுமா? அவர் அறையிலே வந்துட்டு அரசியல் பண்ணா எப்படி முடியும்? யார்கிட்ட கேட்கணும்? அவர் எப்படி கேட்கணும்? ஊடகம் மூலமா கேட்பாங்க. இவர் கட்சியுடைய நிலைப்பாடு தெரியும். இன்னைக்கு இந்த மாதிரி ஊடகத்தில் பேசி பேசி தான் அவர் இப்படி ஆயிட்டார். யாருடனும் பேரம் பேசவில்லை என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பேச்சு. தேமுதிகவுக்கான அங்கீகாரம் மற்றும் மரியாதையை கேட்பதில் என்ன தவறு எனவும் கேள்வி. நாங்க யார்கிட்டயும் போய் பேரம் பேச வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்லை. யாரிடமும் போய் எங்களுக்கு இவ்வளவு கொடுங்கன்னு கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது. நாங்க நேர்மையோடு கண்ணியத்தோடு எங்கள் உரிமைகளை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்.
சென்னையில் தொடர்ந்து 36வது நாளாக போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்கள் சமவேளைக்கு சம ஊதியம் வழங்கும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என உறுதி. சென்னையில் கொல்லப்பட்ட பீகார் குடும்பத்தின் 3வது உடல் கண்டெடுப்பு. 3 நாட்களாக தேடப்பட்டு வந்த பெண்ணின் உடல் பெருங்குடி குப்பை கிடங்கிலிருந்து மீட்பு. சென்னையில் சவரனுக்கு 4800 ரூபாய் குறைந்த தங்கம் விலை. வெள்ளி விலையும் கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்தது. திருப்பதியில் கலப்பட நெய்யில் பெரும்பாலும் பாமாயில் உள்ளிட்ட தாவர கொழுப்பு இருந்தது உறுதி. மிருக கொழுப்பு, மீன் எண்ணெய் இருந்ததற்கான வாய்ப்பு குறைவு என ஆய்வு முடிவில் தகவல். போலி நெய்யை வாங்கியதால் திருப்பதி கோயிலுக்கு 234 கோடி ரூபாய் இழப்பு. வெள்ளி பொருட்கள், செல்போன் உள்ளிட்டவற்றை லஞ்சமாக பெற்றுக்கொண்டு போலி நெய் வாங்கிய தேவஸ்தான அதிகாரிகள். ஜம்மு காஷ்மீரில் தொடரும் பனிப்பொழிவால் சுற்றுலா பயணிகள் உற்சாகம். இமாச்சல பிரதேசத்தில் சாலைகளில் தேங்கிய பனிக்கட்டிகளை அகற்றும் பணி தீவிரம். தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் பிப்ரவரி 1 வரை மிதமான பனிமூட்டம் இருக்கும். ஈரோடு, சேலம், நாமக்கல் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் 3 நாட்கள் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்பு. பிப்ரவரி 5ஆம் தேதி கூடுகிறது தமிழ்நாடு அமைச்சரவை. இடைக்கால பட்ஜெட்டிற்கு ஒப்புதல் அளிக்க திட்டம். காங்கிரஸ் கட்சியுடன் மோதல் போக்கு இல்லை என திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி விளக்கம். திமுக கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வரும் எனவும் தகவல். விஜய் எங்களை திட்டும் போது நாங்கள் திட்டாமல் இருக்க முடியுமா என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கேள்வி. ஊடகம் மூலம் அதிமுகவில் இணைக்கச் சொல்லும் நாடகம் வேண்டாம் என ஓபிஎஸ்க்கும் பதில். அவர் எங்களை திட்டும் போது நாங்கள் திட்டாம இருக்க முடியுமா? அவர் அறையிலே உட்கார்ந்துட்டு அரசியல் பண்ணா எப்படி முடியும்? யார்கிட்ட கேட்கணும்? அவர் எப்படி கேட்கணும்? ஊடகம் மூலமா கேட்பாங்க. இவர் கட்சியுடைய நிலைப்பாடு தெரியும். இன்னைக்கு இந்த மாதிரி ஊடகத்தில் பேசி பேசி தான் அவர் இப்படி ஆயிட்டார். யாருடனும் பேரம் பேசவில்லை என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பேச்சு. தேமுதிகவுக்கான அங்கீகாரம் மற்றும் மரியாதையை கேட்பதில் என்ன தவறு எனவும் கேள்வி. நாங்க யார்கிட்டயும் போய் பேரம் பேச வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்லை. யாரிடமும் போய் எங்களுக்கு இவ்வளவு கொடுங்கன்னு கேட்க வேண்டிய அவசியமும் கிடையாது. நாங்க நேர்மையோடு கண்ணியத்தோடு எங்கள் உரிமைகளை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். சென்னையில் தொடர்ந்து 36வது நாளாக போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்கள் சமவேளைக்கு சம ஊதியம் வழங்கும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என உறுதி. சென்னையில் கொல்லப்பட்ட பீகார் குடும்பத்தின் 3வது உடல் கண்டெடுப்பு. 3 நாட்களாக தேடப்பட்டு வந்த பெண்ணின் உடல் பெருங்குடி குப்பை கிடங்கிலிருந்து மீட்பு. சென்னையில் சவரனுக்கு 4800 ரூபாய் குறைந்த தங்கம் விலை. வெள்ளி விலையும் கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்தது. திருப்பதியில் கலப்பட நெய்யில் பெரும்பாலும் பாமாயில் உள்ளிட்ட தாவர கொழுப்பு இருந்தது உறுதி. மிருக கொழுப்பு, மீன் எண்ணெய் இருந்ததற்கான வாய்ப்பு குறைவு என ஆய்வு முடிவில் தகவல். போலி நெய்யை வாங்கியதால் திருப்பதி கோயிலுக்கு 234 கோடி ரூபாய் இழப்பு. வெள்ளி பொருட்கள், செல்போன் உள்ளிட்டவற்றை லஞ்சமாக பெற்றுக்கொண்டு போலி நெய் வாங்கிய தேவஸ்தான அதிகாரிகள். ஜம்மு காஷ்மீரில் தொடரும் பனிப்பொழிவால் சுற்றுலா பயணிகள் உற்சாகம். இமாச்சல பிரதேசத்தில் சாலைகளில் தேங்கிய பனிக்கட்டிகளை அகற்றும் பணி தீவிரம்.